இறக்க சொல்லியா? சாமி கோயிலில் போய் லோடெல்லாம் இறக்க சொல்லுங்க. எப்போ அந்த குட்டியாண்ணா எப்பா இந்த லோடு இறக்குறது இருக்கட்ட என்ன வெண்ணைக்கு இந்த பிள்ளைய லோடு ஏற்றினேன்? எந்த பிள்ளை லோடு ஏற்றினாங்க? எப்போ தானே ஏற்றினேன். அப்போ அந்த குட்டியான அந்த வாழைப்பழ லோடெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் இறக்குங்கப்பா. சாமி கோயிலில் இறக்குங்கப்பா. ஆமாம், அந்த 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 வண்டியை கொண்டு போய் அந்த அந்த கோயிலில் போய் இறக்கிங்கப்பா. சாமானை இறக்க சொல்லுங்கப்பா. வண்டி எடுங்கப்பா, வண்டி எடுங்கப்பா, வண்டி எடுங்கப்பா. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. வாழைப்பழத்தில் இறக்க என்ன வாழைப்பழத்தை இருக்கு அதை இறக்குங்கன்னு கெடுத்துட்டேன். யாரை முட்டை நாசமாக்கிட்ட? யாரை கெடுத்தன்னு என்ன சொல்லி? வாழைப்பழத்தை ஏத்துங்க, அந்த பழத்தை ஏத்துங்க. ஏய் யாரப்பா சொல்றேன்? ஏப்பா ஏய் மிருதக்காரா, நான் என்ன பண்ணேன்? சும்மா தேவையில்லாம என்ன சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன் மூஞ்சி இப்படி போகுது? அதான் ரொமான்டிக் லுக்கு. ரொமான்ஸ் லுக்கா? வாவ், இதை பார்த்து தான் வாசிக்கிறாரா? நீங்க கெடுத்த பொம்பளை பிள்ளையா? கெடுத்த பொம்பளை பிள்ளையா? நான் எப்ப அந்த பிள்ளைய கெடுத்தேன்? நீ வாங்க வருமா தம்பி? சின்ன குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்க. இந்த பிள்ளை நல்லா ஆடிட்டு இருந்துச்சுடா, இவங்க கெடுத்தானா இல்லையா? வந்து இந்த சொல்றாங்க இல்ல சத்தமா சொல்ற. ஆமா தம்பிலா, அண்ணன் எப்ப அந்த பிள்ளைய கெடுத்தேனாக்க அதுயா சிவப்பா இருக்கிற பையன் போய் சொல்ல மாட்டியா? நீ சிவப்பா இருக்கனால சொல்லுவ, கருத்த பையன் தான் போய் சொல்லுவான். எத்து புதியா இருக்கா? பாட்டுக்கு வாசிக்கத்தானே பக்கவாத்தி கலைஞர்கள். இவன் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் போல. இவங்க பெரிய ஐஸ்வர்யாயி ஃபேஷன் ஷோ நடத்துறாங்க இங்க. உனக்கு ஏதாவது அறிவு சூடு சொரணை ஏதாவது இருக்குதா இல்லையா? சோத்த திங்கிட்ட சோத்த விட்டு நான் புண்ணாக்கு தின்ட்டு வந்திருக்கியா? இவ்வளவு அழகா ஆடிட்டு தானே இல்லையா? யாரு வந்து இடைஞ்சல் பண்ணது, இடையூறு பண்ணது யாரு? நான் ஆடிட்டு இருந்தேன். எனக்குன்னு அழகா இசைக்கலைஞர் எல்லாம் இசையமைச்சிருக்காங்க, எனக்குன்னு மேடை போட்டிருக்காங்க. எவ்வளவு அழகா அற்புதமா ஆடிட்டேன். கொஞ்சம் மிஸ் நேரம் போய் அவர் மைக் செட்டுக்கார போய் கட்டி பிடிச்சிருப்பேன். நான் அவளை வேகத்துல வந்து இடிக்கிறீங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன காரணத்துக்கு வந்தீங்க? என்ன இதுக்கு வந்தீங்க? என்னத்த சொல்லிட்டு நீங்க வந்தீங்க? வீட்டுல இருந்து வரையில ஒரு பொம்பளை பிள்ளை இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அது முன்னாடி காலம் இடிச்சோடனே விட்டு போட்டு மயங்கிட்டு போய் முக்காடு போட்டு போய் மூளையில உட்காந்தது. என்னங்க இங்கே சிறந்த முறையில் நடன பேரொளி நாட்டிய தாரகை அன்பு ஸ்வீட் கேர்ள் ரம்யா அவர்களுக்கு காஞ்சரங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மற்றும் இசைக்கலைஞர்கள் ரம்யா ஸ்ரீ ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை ஓதி கௌரவப்படுத்தப்படுகிறது. என்னுடன் பிறந்த அண்ணன் சரவணன் அவங்களுக்கு மனமார்ந்த நீ மறந்து குடிச்சிட்டு சாகணும்டா. என்ன மசத்துக்கு வந்து துண்டை ஓட்டு போன? அவருக்கு அப்பப்பா அப்படித்தான். அவர் உனக்கு தான் துண்டை ஓட்டுருக்கான காரணம் இல்லாம போடுவானே. என்ன காரணம் இல்லாம? என்ன காரணத்தை நீ கேக்குறப்ப? நீ உனக்கு தான் துண்டு தேவைப்படும். என்னத்துக்கு தேவைப்படாது? மாசத்துக்கு ஒரு தடவை இங்காரு யூஸ் பண்ணிட்டு போ. ஆனா நீ ரொம்ப பேசுற நினைக்கிறேன். என்ன பேசுற? ரொம்ப என்னை இடிச்சது இல்லாம என்னோட இடத்துல வந்து ரொம்ப கிராஸ் ஆகுறீங்க. அவர் துண்டை போடுறாரு, போடாம இருக்காரு, என்னமோ செய்யறாரு. யார் இடம்? என்னங்க யார் இடம்? யார் இடமா? என்னோட இடம் இது. இது ஊர்க்காரங்க இடம். காலையில கட்டி வச்சு உரிச்சு போடுவாங்க. எனக்குன்னு காலையில 6 மணி வரையில எழுதி கொடுத்துருந்துருக்கேன் நான். ஆமாங்க. பகுதியிலேயே முத மேடை அலங்காரம், மேடை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்தது எந்த ஊர் தெரியுமா? நமது காஞ்சரங்குளம் தான். கண்டிப்பா. நாடக மேடை இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி முத நாடக மேடையை அலங்காரம் பண்ணி உள்ள கண்ணாடியெலாம் மாட்டி மேடை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கும் வெளியூர்களுக்கும் தெரியப்படுத்தினதே முத எந்த ஊர்னா நம்ம காஞ்சரங்குளம் மேடை தான். எல்லாரும் நடிகர்களே சொல்லுவாங்க, மேடைனா காஞ்சரங்குளம் மேடை மாதிரி இருக்கணும் ஏன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்ல விலாசம், நல்ல ஒரு அமைப்பு. அப்ப இப்படி இடத்த வச்சுக்கிட்டு மேடையை விட பாத்தீங்கன்னா சுற்று வட்டார பகுதியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா பாய் போடாம கூட நம்ம பேசாம உருளாலாம் போல. அது உண்மைதான். அந்த அளவுக்கு அமைப்பு அழகா இருக்கு. கண்ணு கட்டின தூரம். நீ பாய் போடாம படுத்தாலும் சரி, பாய போட்டு படுத்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு வேலை முடியும். எனக்கு வேலை முடிஞ்சாச்சு. என்ன வேலைக்கு நீங்க வந்திருக்க? வேலை முடியணுங்கிற பொம்பளை பிள்ளை வாயடக்கமா நீ தன்னடக்கம் முக்கியம். ஆம்பளை பிள்ளைக்கு என்ன ஒன்றை நான் பேசிவிட்டேன், என்ன ஒன்றை நான் செஞ்சு என்ன செய்யல, என்ன பண்ணல, நான் கோவப்படாத காரணம் என்னமோ உன்னை தூக்கி போட்டு ரேப் பண்ண மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கேன். அதை நீ பண்ணிருவியா? ஓ, அப்ப வாய்ப்பு கொடுத்தா அதுவும் ரைட்டு. என்னை பத்தி உனக்கு தெரியாது ரம்யா. வேணா சூர்யா, மோசமானவன். எனக்கு என்ன டச்? நான் வாத்தியார்லாம் நான் அடுத்து பாத்துக்குவேன். மேடைக்கு வந்தா நீயா நானா? வெட்டா துண்டா.
வீரப்பா பேசிட்டு போனா பக்கத்துல போனா ஏதோ ஒரு காந்த சக்தி இழுக்குதே கேவா சரவணகுமார் மாதிரி நான் ஒன்றும் பொட்டப்பறிக்கு போய் கிடையாது. யாரு மரியாதையை பேசி மரியாதை வாங்க கத்துக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. நீ என்ன பிடிக்கப்படுவ? என்ன நீ பெரிய ஆளா? மூஞ்சி மொகரையும் பாரு. புள்ளை பத்தக்கன்னா சொன்ன கலத்தி பத்து வச்சிருக்காங்க. ஓ மொசர கடைய பாரு. ஒண்ணே பக்கத்துல இன்னே பத்திருப்பாங்க. ஓ மூஞ்சிய காலையில பாரு புள்ள பத்த குரங்காட்ட மாதிரி. ஏன் மூஞ்சிய புள்ள பத்த குரங்கு மாதிரி இருக்கா? ஒண்ணே பாரு. மரியாதையா பேசினா நானும் மரியாதையா பேசுவேன். நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டணும் நினைக்காத வாயை பறத்து பாத்துருவேன் நானு. ஓ வாயா ஏவன் நீ பாத்துறலாமா? நீ இஷ்டத்துக்கு ரொம்ப கோவப்படுற. நீ இஷ்டத்துக்கு ரொம்ப ஆடுற நீ. பொம்பளை புள்ள கோவப்பட்டாலும் குடும்பத்துக்கு ஆகாதுமா. ஏன் என்ன குடும்பத்துக்கு ஆகாது? பொம்பளைக்கு பொறுமை தேவை. எந்த இடத்துல கோவப்பட்டுமா அந்த இடத்துல கோவப்பட்டாதான் அது பெண்மணி. பூமி தானே. ஆமா. பொறுமையின் பொக்கிஷம் பெண்கள் ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எல்லா விஷயத்திலயும் பொறுமை வேணும். அந்த பொறுமை இருக்கா? அதெல்லாம் அந்த காலம் தான் பொறுமையா இருக்கு. இந்த காலத்துல பொறுமையா இருந்தோன்னு வச்சுக்க, ஏறி புட்டு மேய்ஞ்சு விட்டு ஓம் பொண்டாட்டி யாரு ஏன் பொண்டாட்டி யாரு ஓம் பொண்டாட்டி அவை வச்சா ஈம வண்டி அவைய வச்சிருக்காரு பேசிவிட்டு போயிருவாங்க. எந்தெந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் நான் பொறுமையா இருப்பேன். எல்லா இடத்துல இங்க பொறுமைக்கு வேலையே கிடையாது. பொம்பளை பிள்ளை வாய்க்கிலேயே பேசி எதையும் சாதிக்க போறது கிடையாது. வாய்க்கிளி என்ன என்ன ஏன் சாதனையை பத்தி நீ கேக்குறியோ? ஏன் சாதனை பத்தி நீ கேட்டு வாக்குறியா ஊர்ல? என்ன நீ இப்ப கேளு. என்ன என்ன நீ பெரிய சாதிச்சு விட்டா நீ? ஆம்பளை பேசுனா சருத்திரம், பொம்பளை பேசுனா அட்டை தருத்திரம் இருக்கியா? யாரு? எங்கேயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்காங்க? ஆம்பளை பேசி எங்கேயாவது சண்டை வந்திருக்கா? உங்க மவுசு குழாயில தெரிஞ்சு போகும். லேசா ஒரு பொம்பளை குடத்தை எக்ஸ்ட்ரா வச்சுட்டா போதும் சண்டை இழுத்துருவீங்க. அதே மாதிரி 100 நாள் வேலையில தெரிஞ்சு போகும் உங்க மவுசி என்னன்னு. என்ன எங்கேயாவது ஆம்பளை நாங்க சண்டை போட்டு பார்த்திருக்கியா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வகையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போய் ஒரு சகிப்புத்தன்மையோட வாழ்றவங்க யார் தெரியுமா? யாரு? ஆண்கள். நாங்க மட்டும்தான். அதை நீங்க சொல்லக்கூடாது, பெண்கள் நாங்க சொல்லணும். நாங்களாவது அப்படி போய் மனசு தாங்காதனால நமக்கு பிடிச்சவங்கள நம்ம சொந்தக்காரங்கள நம்ம ஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படிப்பட்டவங்களுக்கு போய் சொல்லலாம். ஓம் புருஷன் இப்படி நீ இப்படி ரெடி இப்படி பொல்லடி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லணுமே. நாங்க சொல்றது கூட வெளியே பப்ளிக்கா சண்டை வராது. ஆனா நீங்க முட்டு உண்டு கலந்து கொடுக்குறாங்க பாரு, அதை வாங்கி அப்பத்தாட்டு மூத்திரத்தை குடிக்கிற குடிச்சு போட்டு பொண்டாட்டி அவன் வச்சிருக்காண்டா பொண்டாட்டி அவன் வச்சிருக்காண்ட போய் டம்மு டம்முன்னு வெடிச்சிருவேன். அடுத்த நாள் அவன் மண்டையை திறந்து 2ஆ பொழந்து விட்டு ஊரை பாட்டு விரட்டி விட்டுருவேன். எதை பத்தி வேணாலும் பேசு. என்ன ஆம்பளைய குடிக்கிறாங்கன்னு சொல்லி குடிக்கிறத பத்தி தப்பா பேசினா காஞ்சரகுளம் மேடன் கூட பார்க்க மாட்டேன், சட்டேர்னு அடிச்சு விடுங்க. பெண்கள் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்கிறது காரணமே இந்த மாதிரி குடிகாரங்க இருக்கிறது காரணம் தான். குடிய பத்தி தப்பா பேசாத. குடியா அப்படிதான் பேசுவேன். குடிக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிச்சு? அப்படி என்ன தெரியணும்? ஒரு கட்டிங்க குடிச்சு பார், அதுல வேதனை என்னன்னு தெரியும். அப்புறம் என்ன மஜத்துக்கு பேசுற? ஒரு கட்டிங்க உள்ள இறக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு அவனுக்கு தாமா தெரியும். என்ன ஒரு கப்புல சரக்க ஊத்தி அதுல தண்ணியை ஊத்தி அதை மூக்கு கிட்ட கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி பெருங்கை எண்ணக்கி உள்ளங்கை எண்ணக்கி கம்பு கூட்டெல்லாம் மோந்து பார்த்து மண்டையை எண்ணக்கி ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறானா எதுக்கு? அரசாங்கத்தை வாழ வைக்க. அப்பேற்பட்ட குடிகாரரை பத்தி தப்பா பேசுற லூசு கழுத. யாரு குடிகாரரை பத்தி? குடிக்கிறனால தான் நாங்க இப்படி சீரழிஞ்சு கிடக்குறோம். நீ ஆம்பளை தான் குடிக்கிறேன், உங்களை நீங்க குடிக்கல. நாங்க குடிக்கிறதே கிடையாது. அடங்க அப்பா யார் சொன்னா நான் குடிக்கிறோம்னு? நம்மளுக்கெல்லாம் டாஸ்மாக் கடை எங்கன்னு வச்சிருப்பாங்க? மூத்திர செண்டு இல்லைன்னா சந்து பொந்துல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு டாஸ்மாக் கடை எங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? எங்க? மதுரையில விசாந்தி மகால ஓபன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யோசிப்பாரு, அங்கே போனால் பெண்கள் மட்டும்தான் சாரையை வாங்க முடியும், தவிர ஆண்கள் போய் அங்கே சாரையை வாங்க முடியாது. மதுரைக்கு போனீங்கன்னா தெரியும், விசாந்தி மகாலில் தனியாக ஒயின் ஷாப் இருக்கும், அது பெண்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ இதுக்கு என்ன சொல்கிற? என்ன காரணம் அப்படின்னா உங்களை மாதிரி குடிகாரங்க இருக்கிறனால தான் அந்த மாதிரி பொம்பளை உருவாகுறாங்க. யார் உருவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளை வந்து தனிமை யாருமே குடிச்சு பழக மாட்டாங்க, குடிக்கிறாங்க. நீங்க சொல்றது உண்மை. 100% சேர்ந்து குடிப்பீங்களோ? தனியா குடிச்சு பழக மாட்டீங்க. என்ன பேச விட்டு பேசுங்க. நீங்க கேள்வி கேளுங்க. நான் இதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் கிடையாது. நான் எப்பேற்பட்டாலே பார்த்துட்டு வந்திருக்கேன் நானு. மூஞ்சியை பார்த்து சொல்லு. என்ன என்ன உன்னை அண்ணன் சொல்லிட்டாடா வெண்ண. நீங்க ஏன்னு இப்படி பேசுறீங்க? பொண்ணாட போத்துனீங்கல்ல, ஏனே கோவப்படாதீங்க. அதனால என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆண் மகன்கள் குடிச்சு 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 நம்மளை கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பொம்பளையிலையும் குடிச்சு குடிகாரங்களாக்கி ஒரு இடத்துல இறந்தாங்கல்ல.
கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு அதில் யாருன்னு பார்த்தா பொம்பளையால் தனியாக இறந்துருக்க மாட்டாங்க. புருஷனும் பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க. எங்கே பாரு கணவன் மனைவி இறந்து போயிட்டாங்க. அதிலே ஒரு பொம்பளை பிள்ளை பேட்டி கொடுத்துருக்குது. எங்கள் அம்மா சும்மா மயக்கம் வந்ததே செத்துருச்சு, தண்ணியில் எங்கள் அப்பா தெரியாமல் கலந்து கொடுத்துட்டாரு, குடிச்சு செத்துருச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய், அட்டை பொய். ஆம்பளைங்க குடிக்கிறாங்க, அதை கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறனால பொம்பளையில குடிகாரிகளை ஆக்குறாங்க. அதுதான் உண்மை. கள்ளச்சாராயம் குடிச்சதுனால ரொம்ப மனவேதனைப்பட்டு சொல்றாங்களே. அதான் அரசாங்கத்திலிருந்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்களே, வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்க வேண்டியது. ஏன் பத்தல பொம்பு பிள்ளையெல்லாம் அனாதை நிக்குதுல, அப்புறம் அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க. ஐயோ சரி கொடுங்க. எதுக்கா காசு கொடுக்குறாங்க? அப்பா அம்மா இறந்து ஒரு காசு கொடுக்கறதுக்கு என்ன? செத்ததுக்கு அப்புறம் காசு வந்தானா வராம இருந்தா என்ன? ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னா ஏன் குடிக்கிறா? ஏன் குடிக்கிறீங்க? உங்க இம்சை தாங்க முடியாம ஆம்பளையே குடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் போகுது? என்னைக்கு போகுது? தாலி கட்ட நேரத்தில் ஐயர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு பாருங்க, சீக்கிரம் மாப்பிள்ளை தாலி எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் போகுது. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு பிடிக்கிற கிரகம்தான். சாகர வரைக்கும் அந்த கிரகங்களை விடுதா? எவ்வளவு நன்றி கடத்தனமா பேசுற? யாரு நன்றி கடத்தனம்? நீங்க குடிக்கிறீங்க, நாங்களாம் பொம்பளை பிள்ளைய சிரமப்படுறோம், நீங்க குடிக்கிறீங்க, மூத்திரத்தை குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்கறல்ல. நீ ஒழுங்கா சம்பாரிச்சு நான் இப்ப கேட்கறதுக்கு பதில சொல்லு. பேருந்துல ஏறி வரீங்கல்ல? ஆமா. டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குறியா? இல்லையே. பேருந்துல ஏறினால் இலவசம், அரசாங்கத்துல கொடுத்துருக்காங்களா? மாசம் ரேஷன் கடையில உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஆமா. அது பெண்களுக்கு இலவசம். ஆமா. இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா கொடுக்குறாங்க. தூக்கு போடு தொங்கு. நீ தூக்கு போடு தொங்கு. என்ன மசத்துக்கு நான் தொங்க? என்ன இதுக்கு நான் என்ன எதுக்கு சொல்றேன்? காசை பூரா வாங்குறது நீங்கதான். இதுல நாங்க தூக்கு போட்டு தொங்கணுமா? இந்த காசு எங்க இருந்து வருது? உங்க அப்பா வீட்டு காசா இல்ல உங்க அம்மா வீட்டு காசா? இல்லையே. யார் வீட்டு காசு? கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்காக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? என்னைக்கு இதெல்லாம் இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல 25 ரூபாய் ஏத்தி விட்டாங்க. அது எங்க தலையில தான் வந்து விழுகுது. அந்த காசை வாங்கி தானே நீங்க தின்றீங்க. அப்ப நீ மந்த குடிச்சிட்டு சாவு. ஏன் உங்களை எதுக்கு அப்படி குடிச்சோனாங்க? எங்களை சொல்ற தூக்கு போடு சாகறது. ஏன் எங்க நாங்க அப்படி குடிக்கிறோமா? ஏன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு 200 ரூபாவா ஏத்துறது? அப்பையும் பாரு, நம்ம பிள்ளைய தானே போயிட்டு போகுதுங்க. 20 ரூபா தானே, 25 ரூபா தானே ஏத்திட்டு போறாங்க. அப்ப இல்ல நாங்க இவ்வளவு விட்டு கொடுத்து போறோம். அதை விட்டு ஒரு ஆம்பளையில குறையா பேசாத, குடிக்கிறத பத்தி தப்பா பேசாத பல தடவை சொல்லிருக்கேன். குடி ஆம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா சம்பாரிச்சு ஒழுங்கா வந்து பொண்டாட்டி கையில காசை கொடுத்தா நாங்க ஏன் இப்படி அல்லல் போடுறோம்? நாங்க ஏன் உங்களை திட்டுறோம்? அதாவது பாத்தீங்கன்னா இப்போல்லாம் ஆம்பளைகளோட பொம்பளை தான் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? என் பிள்ளைங்களை வளர்க்கணும், கிரகத்தை கட்டி ஒளிஞ்சுட்டேன். நாங்க பெத்த கொண்ட போய்க்கனா அவங்க செருப்பு கட்டி அடிக்கிறாங்க. நீ தானே விருப்பப்பட்டு போன, போய் எங்கிட்ட சாகுங்கிறாங்க. பிள்ளைகளை கேட்டா ஒன்னே யாரு என்ன பெக்க சொன்னதுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணி உன் கிரகத்துக்கு கப்பை விட்டு கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து என்னை பெத்ததுக்கு பதிலாக உன்னை கட்டி தொலைஞ்சதுக்கு பதிலாக அங்கேயே அடிக்காத உற்பத்தி ஆகிற இடம். நாங்க தாங்க அழுகுறோம். எங்க அடிக்க அண்ணே ஏதாவது கேக்குறீங்களா நீங்க? கூல் பேபியா அடிய என்னமா வல அங்கிட்டு கூல் பேபியா இங்க வாருமா. எப்பொழுதுமே பெண்கள் வந்து நாங்க குறையா நினைக்க மாட்டோம். அதே மாதிரி ஆண்களை குறையா நினைச்சு பழகாதீங்க. இப்ப நாங்க குடிக்கிறோம் சொல்றேன்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார். காலையில் 5 மணிக்கு கவனிச்சு பாருங்க. ஐயா பால் அம்மா பால் அப்படின்னு சொல்லி பால் ஊற்றுவார். இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்லை சாபமா? ஒரு டாஸ்மாக் கடையை சந்து பொந்தில் தான் வச்சிருப்பாங்க. கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் கூடுதே. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்லை சாபமா? எங்க பால் வாங்குறதெல்லாம் வரோம். பிள்ளைங்கெல்லாம் அழுகும். 3 மணி 4 மணிக்கே அழுகும். 5 மணிக்கு கொடுத்தா அப்பா நல்லா இருப்பேன் மகாராசா அப்படின்னு பாலை வாங்கி பிள்ளைகளுக்கே கொடுப்போம். அது வரான். இளவெடுத்ததை போய் குடிக்கிறதுக்கு வரமா வந்து கேட்டு வந்து கிடக்கு. பால் அவர் வந்து உங்களுக்கு வரோம். இது வந்து சாபமா? உனக்கு மூஞ்சா பாரு மூஞ்சி வரணும் வேணாங்க கையேத்தணுமோ? இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள் தான் படைச்சாரு. கடவுள் தானே உலகத்தை படைச்சாரு. அந்த கடவுள் நினைச்சானா இந்த உலகத்தை நம்ம தானே படைச்சோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, நம்ம பிள்ளைங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி பாப்போம்னு சொல்லி மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு. வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருக்காரு. கடவுள் பாக்குறாரு, பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படியும் குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் கேட்கிறாரு. எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, சரி குடிக்க தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. உடனே அந்த வியாபாரி போயா பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வேற தண்ணி கொடுப்பாங்களா போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல. என்னடா குடிக்கதாண்ட தண்ணி கேட்டான், விரட்டிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட நடந்து போயிருக்காரு. அந்த நேரத்துல டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணியிருக்காங்க.
கடவுள் கடவாசனன்னு கேட்டாராம். தொண்டை வறண்டு போச்சுரா, குடிக்க தண்ணி கொடுக்குறான்னு சொல்லி கடவுள் கேட்டாராம். அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுக பூரா, ஏய் அந்த ஐயா தண்ணி கேட்குறாரு, உள்ளே கூட்டிகிட்டு போய் ஊற்றி விடுங்கடான்னு இருக்காங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன தண்ணி? அந்த தண்ணியை அந்த தண்ணி பாட்டிலாக ஊற்றி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கு போட்டு வரம் கொடுத்தாராம். ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், தக்காளி அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊற்றணும். நான் தண்ணி கட்டனே பாட்டிலாக கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னைய தேடி தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரம். அதை விட்டு குடிக்கிறத பத்தி கொண்ட மசத்தை அத்துப்படுவேன். யாரு கொண்ட மசரா இருக்கா? நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ? இங்க பாரு, என்னை பத்தி தெரியாது, ஆல்ரவுண்டுக்காரே சொல்லி வச்சுக்கோங்க. தம்பி புதுசு போல. அது தம்பி இப்ப புதுசுதான். ஆமா, இங்க என்ன பண்ற? நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? மாம்பழ வியாபாரம். மாம்பழ வியாபாரமா? ஆமாங்க. சீசன் நேரம் இல்லையா? ஆமாங்க, சீசன் நேரத்துல வித்தாதான் ஏதோ 4 காசு சம்பாதிக்க முடியும். அது உண்மைதான். உங்க பழத்துக்கு என் பழத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. என்னங்க வியாபாரம் நீங்க? என்ன உங்க பழத்துல கொட்டை இருக்கு, என் பழத்துல கொட்டை இருக்காது. அப்படி என்ன பழம்? வாழைப்பழம். வாழைப்பழத்துல ஏதுமா கொட்டை? ஆமா ஆமாமா. கோயிலுக்கு கொண்டு வந்து இறக்கி இருக்க லோடு லோடா. அப்படி சொல்லாத, சதையோட இருக்கு. வேணும்னா அந்த பிள்ளைய செக் பண்ண சொல்லு. மலக்கணுல விலை அம்மா ஐயா நாட்டம் வந்துட்டாரியா. ஐயா வாங்கய்யா. என்ன திடீர்னு வர்றாரு, திடீர்னு போறாரு. அடுத்து குட்டி கம்பளம். அந்த பையனுக்கு மேடைக்கு வரணும்னு அவ்வளோ ஆசை. அதை வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்கு. கம்பளத்துக்கு கூட்டிட்டு வருவோம். அப்படிங்க. தனித்தனியா குத்துவோம். நாளே குத்து வேணாம். தனித்தனி ஆட போறேன்ப்பா. அது எப்படிங்க? ஏறாத மலை மேலே இழந்த வலுத்திருக்கு, இழந்த வலுத்திருக்கு. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நாயேரி நாயேரி. எத்தனை பேர் ஏறது ஒரு மரத்துல? மரத்துல முள்ளு கம்பியை கட்டி விட்டுருவேன். இழந்த மரத்துல ரெட்ட முள்ளு இதுல குத்தம். நாயேரி நாயேரி. இந்த வரியை நான் பாடல. உழுப்பட்டுமா உழுப்பட்டுமா. நீங்க 2 பேரும் செய்து குளிக்கி விடுங்க. அடி மாங்குளத்து மலை மேல மயிர் விடுங்க வந்தவளா. மயிலுரத்தம் சின்னவளா, மயிலுரத்தம் சின்னவளா. பாறையில நாயிருந்து பாடுங்குரல் கிளையா, பாட்டு சத்தங்க கிளையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம். பாட்டு சத்தம். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம். அடி பாட்டு சத்தம்.
உங்க சத்தம் இருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடி நான் வந்திருப்பேன். உங்க சத்தம் ஒண்ணு இருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன், ஓடோடிதான் ஓடோடிதான். மீன் வாங்கு கனகோட மீன் வாங்கி மாமா சமைச்சு கொதிக்குது அது கொதிக்குது. சிறக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா, சோறு சமைச்சிரு. ஏங்க என்னங்க ஆச்சு? வைக்கிறேன்னு சொன்னீங்களா, வைக்காம தான் போறி ராசாவே என் ராசாவே. பொட்டா வைக்கிறேன்னு சொன்னீங்களா, வைக்காம தான் போறி ராசாவே என் ராசா. வைக்கிறேன்னு சொல்லிப்புட்டு வைக்காம தான் போனா எடி ரதத்தி. முந்தை விநாயகரே முப்பத்து முக்கோடி தேவர்களே, முந்தி விநாயகரே முப்பத்து முக்கோடி தேவர்களே. நெத்தியிலே வட்டப்பட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு முத்தமின்னு சொக்கிக்கிட்டு வாங்கி தர்ற குறப்பட்டு வட்டப்பட்டு வட்டப்பட்டு இஷ்டப்பட்டு. ராமே ஆண்டாளு ராவண ஆண்டாளும் எனக்கு ஒரு கவலை இல்லை. சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வைக்க வந்தா விளக்கு விளக்கு எனக்கு குளிராம எழுத்து பார்த்துவேன் ஆமா தொழில மச்சம்மால வளரே அழா அல்வா தொண்டை இடுப்பு இடுப்பு தலக்கு 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 தலக்கு. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் உள்ள நடிகர்களே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் வெளியில் இல்லைன்னா அப்புறம் ரம்யா, என்னங்க நான் ஒன்று கேட்பேன், கோவப்படக்கூடாது. என்ன கேட்பீங்க? உங்களுக்கு வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு டேமேஜ் ஆயிருச்சா? அவன் கிட்ட பேசாத. ஏற்கனவே ஒரு ஊரில் அப்படி பேசி தான் பெரிய சண்டையை வந்து நெளிவை பூதி பண்ணான். நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ்வா? ஆமாம். அப்படியா? காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்க விக்குது, என்ன செய்தி, எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்லி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு I want to marry you. I want to marry you. எவன் குடும்பத்தை மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். ஏய், எவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்னு பிளான் பண்ணி கெடுக்குறீங்கடா. நல்லா இரு. அப்புறம் ரம்யா, உன்னை நான் எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? எப்படி காதல் பண்றீங்க? காதலை சொல்லவா? சொல்லுங்க. ஹலோ, ஒன்றே எப்படி காத்தியா? ஹலோ. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. மாலையிட்ட காத்து அள்ளி இருக்கு,
தாலி செய்ய நீத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா சாயும் நேரமா மெள்ளப்பூச்சோடு புது பாய் போடு அடவாட காத்து சூடு ஏத்துது பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசி அனதே மாமன் பேரு சொல்லி சொல்லி ஆளானதே இப்ப நாளானதே ஆத்துக்குள்ள நேத்து ஒன்னு நினைச்சு வெப்ப நீளம் போக மஞ்ச குளிச்சு கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுவு தேய்க்கவா அதுக்கும் அது கூடாது இது தாங்காது சின்ன காம்பு தானே பூவை தாங்குது புத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ஆசியானது மணாலானதே ஆளானது ரொம்ப நாளானது அதனால தங்களுடைய காதல் என்னன்னா நானும் அவர் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் பாட்டுன்னு தெரியாம தான் யோசிக்கிறேனே. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னா ஒருத்தன் நல்ல அடி வாங்கி சாக போறேன்ட்ட தான் நடக்க போகுது ஏற்கனவே எரிச்ச முசுல இருக்கேன் தந்தனத்தானா தந்தனத்தானா தந்தானா தந்தானா தந்தனா ஓ மனசுல பாட்டத்தான் இருக்குது ஏ மனசுல கேட்டுத்தான் தவிக்குது அதில் என்ன வச்சு பாட மாட்டியா நெஞ்ச தொட்டு ஆளும் ராசையா மனசு முழுதும் இசைதான் உனக்கு அதில் நீ எனக்கு இடம் நீ ஒதுக்கு ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது பாட்டாளி புள்ளி வச்சு பார்வையில தள்ளி வச்சு பூத்திருந்த என்ன சேர்ந்த தேவனே பாட்டாள சங்க போட ஒரு மேட உண்டு நடு வச்சு சேரு வாங்க ராசனே நெஞ்சோட கூடு கட்டி நீங்க வந்து வாழணும் நில்லாம பாட்டு சொல்லி காலையெல்லாம் சொக்க தங்கம் வங்களத்தா சொக்கி சொக்கி பார்த்து நித்தனித்தோம் தத்தளிச்சு நான் பூத்து ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது ஆ, 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 நீ பாடுறாக வந்து நிம்மதிய கெடுத்ததடா நேத்து வர நெஞ்சில் ஆசை தோணல பூவான பாட்டு இந்த பொண்ணை தொட்டு போனதையா போன வழி பார்த்து கண்ணு ஊடல உன்னோடு சேர்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான் என்னோட ஆசையெல்லாம்
ஏத்துக்கணும் நீங்க தான் உங்களைத்தான் எண்ணி எண்ணி என்ன சிறு வாழும் சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்னா போதும் மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசத கேட்டுதான் தவிக்குது இது என்ன தொட்டு பாடுவாசையா மனசு முழுதும் இசையா எனக்கு இசையும் ஏ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஓ மனசத கேட்டுதான் தவிக்குது